டெலகிராம் இந்த ஆப்பை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். என்னதான் சேட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை உருவாக்குனாலும் நம்ம ஊரில் மெயினாக பைரேட் பண்ணி மூவிஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ், பெய்டு கோர்சஸ், காப்பிரைட்டட் புக்ஸு இது எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு டெலகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பாப்புலர் இந்தியன் எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பருமே டெலகிராமில் லீக் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியஸ் க்ரைம்ஸ்க்குமே டெலகிராம் ஒரு டூலாக அமைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஸ்ஐஎஸ் அவங்களோட ஃபாரின் ஃபைட்டர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா பாம் மேக்கிங் மேனுவல்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு, அவங்களோட ப்ரொபகண்டா வீடியோஸை ஷேர் பண்ணுறதுக்குலாம் டெலகிராமை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது 2015 டெலகிராம் அவங்களோட அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கு, நாங்கள் அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் ட்ரக் டிராஃபிக்கிங், சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், போர்னோகிராஃபி இது மாதிரி நிறையா விஷயங்களுக்கு, நிறைய க்ரைம்ஸ்க்கு டெலகிராம் ஒரு டூலாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க அக்விசிஷன்ஸ். இந்த காரணத்தினால டெலகிராம் மல்டிபிள் கண்ட்ரீஸில் பேனுமே பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாய்லாந்து அண்ட் வியட்நாம். ஒரு வெப்சைட்னா கூட அதை உருவாக்குனவங்களோட ஐடென்டிட்டியை ஓரளவுக்கு மறைக்க முடியும். ஆனால் இது ஒரு ஆப், அதுவுமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிற ஆப். இது மாதிரி ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிற ஆப்பு இவ்வளோ சீரியஸ் அக்விசிஷன்ஸ் வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ என்ன கேள்வினா, அவ்வளோ சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருந்தும் எதுக்காக டெலகிராமில் ஏன் இவ்வளோ இல்லீகல் ஸ்டெப்ஸ் நடக்குது? இந்த சேனல்ஸ்லாம் பிளாக் பண்ணுறதுக்காக டெலகிராம் ஏதாச்சும் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கா? டெலகிராமை ஏன் இன்னும் இந்தியாவில் பேன் பண்ணாமல் வச்சுருக்காங்க? டெலகிராம்லேருந்து படம் டவுன்லோட் பண்ணால் நம்ம மாட்டிப்போமா? கவர்மெண்ட்டால் நம்மளை ட்ராக் பண்ணி ஆதாரபூர்வமாக பிடிக்க முடியுமா? இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டெலகிராம் மிச்ச சோஷியல் மீடியா ஆப்ஸ் மாதிரி கிடையாது. இதுக்கு 2 முக்கிய ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் 1, டெலகிராம் டசன்ட் யூஸ் பர்சனல் டேட்டா ஃபார் இட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப், வாட்ஸ்அப், ஏன் எந்த சோஷியல் மீடியா ஆப் எடுத்துக்கிட்டாலுமே மோஸ்ட்டாக அது நம்மளோட பர்சனல் டேட்டாவை யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பர்சனலைஸ்டு ஆட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் டெலகிராம் அப்படி கிடையாது. டெலகிராமோட ப்ரைமரி சோர்ஸஸ் ஆஃப் ரெவென்யூவே அதோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலும் அதோட இன் ஆப் பர்ச்சேசஸும் தான். அதை தவிர டெலகிராம் ஆட்ஸ் இருக்குது, ஆனால் அது வெறும் பப்ளிக் ஃபாரம்ஸில் மட்டும் இருக்குது. அதுவும் அந்த பப்ளிக் ஃபாரம்ஸோட டாபிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்ஸ் வரும். ரீசன் நம்பர் 2, டெலகிராம் இஸ் ஓன்டு பை எ சிங்கிள் பர்சன், பாவல் டுரோவ். மிச்ச கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஒரே ஒரு பர்சன் தான் ஃபுல் கம்பெனியுமே ஓன் பண்ணுறதுனால கேள்வி கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. கம்பெனி லாஸ் போனாலும் கேள்வி கேட்க யாரும் கிடையாது. ஸோ இவங்க இஷ்டத்துக்கு டெசிஷன் எடுக்கலாம். அதை தவிர ஆஸ் ஆஃப் 2024 வெறும் 40 எம்ப்ளாயீஸ் தான் டெலகிராமில் வேலை செய்கிறாங்களாம். விச் மீன்ஸ் இவ்வளோ சின்ன டீமை வச்சுக்கிட்டு குளோபல் லெவலில் இம்பேக்ட் பண்ணுறாங்க. பாவல் டுரோவ், ஃபவுண்டர் ஆஃப் டெலிகிராம், இஸ் நோன் டு பப்ளிக்லி சப்போர்ட் இன்டர்நெட் ஃப்ரீடம். இவர் டெலகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி ரஷ்யாவில் ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக் மாதிரியே VK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை தயாரிக்கிறாங்க. அவர் தயாரித்து அடுத்த 3 வருஷத்துலேயே ரஷ்யாவோட நம்பர் 1 சோஷியல் மீடியா ஆப்பாக இது மாறுது. இதுக்கு இந்த ஆப்பில் நிறைய யூசர்ஸ் வர ஆரம்பிக்கிறப்போ ரஷ்யன் கவர்மெண்ட் ஒரு நாள் இவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அப்போசிஷனோட பேஜஸை இந்த ஆப்லேருந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் அதுக்கும் ஒத்துக்கலை. இதே மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் ரஷ்யன் கவர்மெண்ட் பாவல் டுரோவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சில நேரத்தில் யூசர்ஸோட ப்ரைவேட் டேட்டா கேட்டு, சில நேரத்தில் அப்போசிஷனை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் எல்லாத்துக்குமே அவர் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கே தெரியும், ரஷ்யா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னா, அவரோட சொந்த கம்பெனிலேயே அவரை பாலிடிக்ஸ் பண்ணி வெளில தள்ளுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த கம்பெனியை விற்றுட்டு அப்படியே துபாயில் செட்டில் ஆகிடுறாரு. இவரோட ஃபிலாசபி என்னென்னா, ப்ரைவசி இஸ் நாட் ஃபார் சேல், ஹியூமன் ரைட்ஸ் ஷுட் நாட் பி காம்ப்ரமைஸ்ட் அவுட் ஆஃப் ஃபியர் ஆர் கிரீட். கரெக்டு தான், காசுக்காக ப்ரைவசியை விற்கக்கூடாது. ஆனால் அதே ப்ரைவசியை கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு காரணமாக அமைதுனா என்ன பண்ணுறது? சரி ஓகே, ஏன் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸும் விட்டுட்டு டெலகிராமில் மட்டும் பைரசி ஸ்ட்ராங்காக இருக்குது? ஏன் அந்த ஆப்பை மட்டும் இல்லீகல் ஸ்டெப்ஸ்க்கு நிறையா யூஸ் பண்ணுறாங்க? இதுக்கு 4 முக்கிய ரீசன்ஸ் இருக்குது. ரீசன் நம்பர் 1, இட் இஸ் ஈஸி டு ஹைட் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் டெலகிராமில் போய் செட்டிங்ஸில் உங்களோட ஹைட் யுவர் ஃபோன் நம்பர்னு கொடுத்தா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹைட் ஆகிடும். ஸோ அடுத்த பர்சனுக்கு யார் பேசுகிறா அப்படிங்கிறதே தெரியாது. Reason number 2, you can use Telegram even when you don't have your phone number or mail ID. Telegramல நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேண்டேட்ரியாக ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் காசு கொடுத்து
அனானிமஸாக ஒரு அனானிமஸ் ஐடியே வந்து டெலகிராமில் வாங்க முடியும். இந்த அனானிமஸ் நம்பரை வச்சு நீங்கள் டெலகிராமை யூஸ் பண்ணலாம். இந்த நம்பர் வாங்குறதுக்கு கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுறாங்க. ரீசன் நம்பர் 3, அன்லிமிட்டெட் ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜ். வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களோட மெசேஜஸ், உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து கூகுள் ட்ரைவில் தான் ஸ்டோர் ஆகுது. அதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது 15 GB அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டெலகிராமில் அப்படி கிடையாது. அன்லிமிட்டெட் மெசேஜஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் மினிமம் ஃபைல் சைஸ் இஸ் 2 GB. யூஸ்வலாக ஒரு படமே 1.5 GBலேருந்து 2க்குள்ளார தான் இருக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது பைரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரீசன், பப்ளிக் குரூப்ஸ் கேன் ஹோல்ட் அப் டு 2 lakh people. வாட்ஸ்அப்பில் மேக்ஸிமம் 1024 தான் லிமிட். ஆனால் டெலகிராமில் 2 lakh people வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஃபாரம் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு பப்ளிக் சேனல் க்ரியேட் பண்ணலாம். இந்த 4 ரீசன்ஸ்க்காக தான் டெலகிராம் ஈஸியாக அமைஞ்சிருச்சு பைரேட் பண்ணுறதுக்காக. டெலகிராமுமே பைரசி, அதுக்கப்புறமா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் செப்டம்பர் 2024 அவங்களோட ப்ரைவசி பாலிசியை அப்டேட் பண்ணாங்க. இந்த புது பாலிசி படி, இஃப் அ கவர்மெண்ட் ஹஸ் அ வேலிட் லீகல் ரெக்வெஸ்ட், தென் டெலகிராம் வில் ப்ரொவைட் தி பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த யூசர்ஸ். இந்த புது ப்ரைவசி பாலிசிக்கு அப்புறமா டெலகிராம் 14 தடவை யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஐபி அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்கு பேஸ்ட் ஆன் த வேலிட் லீகல் ரெக்வெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் வியட்நாம், ஈவன் இந்தியாவுக்கு கூட டேட்டா ஷேர் பண்ணியிருக்கு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ட்ராக் பண்ணுறதுக்காக. டெலகிராமோட அஃபீஷியல் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் படி ஈவன் பிரேசில் அண்ட் இந்தியாங்கிற மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லையுமே வேலிட் லீகல் ரிக்வெஸ்ட் இருக்கும்போது மெட்டா டேட்டாவை ஷேர் பண்ணியிருக்கு. இப்போ வாங்க நம்மளோட ஃபைனல் பார்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு போவோம். நீங்கள் பைரேட் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டால் ஆதாரபூர்வமாக உங்களை பிடிக்க முடியுமா? டெலகிராமோட புது பாலிசி படி, இஃப் தெர் இஸ் அ வேலிட் லீகல் ரிக்வெஸ்ட், தென் இட் வில் கிவ் தி மெட்டா டேட்டா ஆஃப் த யூசர்ஸ். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை டெல்லி ஹைகோர்ட் லீகல் ரிக்வெஸ்ட்டாக டெலகிராமுக்கு நோட்டீசஸ் விட்டுருக்கு. அதுக்குமே அவங்க மெட்டா டேட்டாவை ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, டெலகிராம் எந்த டேட்டாலாம் ஷேர் பண்ணும்? நம்மளோட பர்சனல் சேட்ஸுமே ஷேர் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், டெலகிராமோட அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் படி அதாலே யூசர்ஸோட பர்சனல் சேட் ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியாது. அது மொத்தம் 4 இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும். ஒன்று வந்து உங்களோட ஐபி அட்ரஸ், ரெண்டாவது உங்களோட ஃபோன் நம்பர் இஃப் இட் இஸ் லிங்க்டு, மூணாவது உங்களோட டிவைஸ் இன்ஃபர்மேஷன், அண்ட் 4வது யூசர் நேம் சேஞ்ச் ஹிஸ்ட்ரி. இந்த 4 விஷயம் தான் கொடுக்க முடியும். சரி, வாட் இஃப் ஐ யூஸ் அனானிமஸ் நம்பர்? டெலகிராமில் தான் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி அனானிமஸ் நம்பர் வாங்கலாம்ல, அது யூஸ் பண்ணால் என்ன பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்பயுமே முடியும். டெலகிராம் உங்களோட ஐபி அட்ரஸை கொடுக்க முடியும், உங்களோட டிவைஸ் இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும். அதை வச்சு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ எப்படி பார்த்தாலுமே கவர்மெண்ட் நினச்சா ட்ராக் பண்ண முடியும். நான் நினச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். வேலிட் லீகல் ரிக்வெஸ்ட் இருக்கும்போது நம்ம இந்தியாவில் பாஸ்ட்டில் பைரேட் பண்ணவங்கள பிடிச்சது கிடையாது. அப்படி பிடிக்கணும்னு நினச்சா எவ்வளோ பேரை தான் பிடிப்பாங்க. ஆனால் இந்த டெலகிராம் அட்மின்ஸ் இருக்காங்களே, இதை வந்து பைரேட் மூவிஸை வந்து ஒரு சேனலில் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்களே, இவங்களை பிடிச்சி நிறையா அரெஸ்ட் நடந்திருக்கு. நீங்கள் சிம்பிள் கூகுள் சர்ச் போட்டாலே உங்களுக்கு தெரியும், இந்த டேட்டா எல்லாமே கிடைக்கும். என்னை பிடிச்ச எவ்வளோ கோடி பேர் காட்டா வெளியில். எப்பயுமே ஒரு டெக்னாலஜி வரும்போது அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த டெக்னாலஜி வளர வளர கவர்மெண்ட் பாலிசிஸுமே அப்டேட் ஆக இந்த கெட்டதுக்கு யூஸ் பண்ணது ஸ்லோவாக அப்படியே கம்மியாகிட்டே வரும். ஆனால் இந்த ப்ரைவசியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரைவசி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கணும், ஹியூமன்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை கவர்மெண்ட்டுக்கு மேலே யாருமே கிடையாது, கவர்மெண்ட் கேட்டால் அந்த டேட்டா கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதே சமயம் நீங்கள் டெலகிராமை மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை சிவா சைனிங் ஆஃப்.